வணக்கம். தமிழன் செய்திக்கலாம். சீர்காழியில் வாகன ஓட்டிகள் மோட்டார் வாகன விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை இயக்க போக்குவரத்து போலீசார் அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சீர்காழி போக்குவரத்து துறை சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் தலைமையில் ஏட்டுகள் அண்ணாமலை, பழனிவேல் வாகன சோதனையில் ஈடுபட்டன. அப்போது அந்த வழியாக ஹெல்மெட் அணியாமலும் லைசன்ஸ் இல்லாமலும் குடிபோதையிலும் வாகனங்களை ஓட்டி வந்தவர்களை நிறுத்தி சோதனை செய்து சிலர் மீது வழக்கு பதிவு செய்து அறிவுரைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் வாகன ஓட்டிகளிடம் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை ஓட்ட வேண்டும், மது அருந்திவிட்டு கண்டிப்பாக வாகனம் ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினால் வாகனத்தை பறிமுதல் செய்யப்படும், 18 வயது நிரம்பாதவர்களிடம் வாகனத்தை கொடுத்து ஓட்ட செய்தால் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தரப்படும் என தெரிவித்தார். குறிப்பாக லைசன்ஸ் இல்லாமலும் யாரும் வாகனத்தை ஓட்டக்கூடாது, அனைவரும் மோட்டார் வாகன விதிமுறைகளை கடைபிடித்து வாகனங்களை இயக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். ஹெல்மெட் போடக்கூடாது, போட்டு எல்லாம் போடணும்னு சொல்லுது. ஹெல்மெட் யாரும் போடுறது கிடையாது. உனக்கு என்ன தம்பி வயசு என்ன ஆகுது? 21. சின்ன பசங்களுக்கு வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது, ஹெல்மெட் போடணும். சின்ன பசங்களுக்கு அப்படி கொடுத்தா அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து தான் வந்து எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறாங்க. சின்ன பசங்க வண்டி கூட ஹெல்மெட் போட 3 பேர் வந்தால் தவறில்ல, நீயா 3 பேர் இருக்கீங்க, தவறு தானே. கீழே உழுது ஒரு கைகால் உடஞ்சி என்ன பண்ணுவீங்க? யாருமே இல்லை ஹெல்மெட் போடுறது கிடையாது. லைசன்ஸ் வச்சுக்கலாம். அந்த பையன் லைசன்ஸ் இருக்கவனுங்க எங்க ஹெல்மெட் போடல, உயிர் மேலே உங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது, எதுவும் கிடையாது. எத்தனை தடவை நம்ம சொல்கிறது அவேர்னஸ் பண்ணுறது? யாராவது போடுறீங்களா? இந்த மாதிரி அப்படி போடாத வந்தீங்கன்னா அப்படின்னா கேஸ் தான். சரிதா? சின்ன பசங்க 18 வயசுக்குள்ள வந்து வண்டி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. துணையில் அது சரிதா? கரெக்டாக எல்லாம் நடந்துக்கணும். போங்க, இந்த ஒரு டைம் விட்டு அடிச்சிட மாட்டேன்.